Student, 12th standard, chapter 5, example 5.33, a concrete bridge designed as a parabolic arch. Concrete bridge ஒரு டிசைன்ல நமக்கு என்ன வரும், பேராபோலிக் ஃபார்மேட்ல நமக்கு என்ன வரும் யூஸ் பண்றாங்க. பேராபோலிக் ஃபார்மேட், பேராபோலா, ஓகே, அந்த ஆர்ச் கட்டுறாங்க. ஓகே, இந்த ரோட்வே இந்த பிரிட்ஜ் ரோடு நமக்கு ரோடு தான், ரோட்ல இருந்து ஃப்ரிட்ஜோட எவ்வளோ நமக்கு 40 மீட்டர் லாங். ஓகே, அப்போ இந்த ரோடுக்கு ஃப்ரிட்ஜ் நமக்கு 40 மீட்டர் சொல்லிட்டாங்க. அண்ட் த மினிமம் ஹைட் ஆஃப் த ஆர்ச் எல்லாம், த மினிமம் ஹைட் எவ்வளோ, ஆர்ச் எவ்வளோ நமக்கு 15 மீட்டர். மினிமம் இந்த ஆர்ச்சியோட ஹைட் எவ்வளோ நமக்கு, ஆர்ச்சியோட 15 மீட்டர். ரைட் நமக்கு அந்த பேராபோலிக் ஈக்குவேஷனோட நேரம் ஆர்ச்சியோட ஈக்குவேஷன், இதோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க, பேராபோலாவோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஓகே, காங்கிரீட் பிரிட்ஜ் ஒரு டிசைனில் கட்டுறாங்க, பேராபோலிக் ஆர்ச் ஃபார்மேட் கட்டுறாங்க. அதோட நமக்கு அதோட லாங் டைம் நேரம் ஃப்ரிட்ஜோட இது கேட்டாங்க, 20 கொடுத்துறாங்க. அப்போ என்ன இது எக்ஸ்எக்ஸ் ஒய்எக்ஸ் எக்ஸ்எக்ஸ் சொல்லிட்டா இது ஆர்ஜினு. பேராபோல்னா கன்ஃபார்ம் நமக்கு இந்த ஃப்ரிட்ஜ்னா நமக்குன்னா நமக்கு டவுன் வேல தான் இருக்கும், அப் வேல ஃப்ரிட்ஜ் கட்ட மாட்டாங்க, டவுன் வேல் ஃபார்மேட்லாம் இருக்கும் நமக்கு. அப்போ கன்ஃபார்ம்னா டவுன் வேல் ஃபார்மேட்டு, இந்த பேராபோலா ஓப்பன் டவுன் வேடு. ஓகே, அந்த ஈக்குவேஷன் இந்த பேராபோலாவோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க நமக்கு. ஓகே, இப்போ டவுன் வேல்டுனா ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் -4ay தெரியும். இப்போ ஏ வேல் தான் ஃபைன் பண்ணணும். ஓகே, இந்த பேராபோலா நமக்கு இது ஃபுல்லாக 40னா இந்த எக்ஸ் ஒய்எக்ஸ் டிவைட் பண்ண இது 20 இருக்கும், இது 20. ஏன்னா பேராபோலா 2 டிவைட் ஆகும் நமக்கு. அப்போ இது 20னா இந்த பாயிண்ட் வரும் -20, -15. இந்த பாயிண்ட் நமக்கு 20, 15. ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம என்ன 2 பாயிண்ட்டுமே பேராபோலா மேலே தான் இருக்குது. இந்த பாயிண்ட் சப்ஜெக்ட் பண்ண கரெக்ட் தான், இந்த பாயிண்ட் சப்ஜெக்ட் பண்ண கரெக்டாக, ஏதோ ஒரு பாயிண்ட் சப்ஜெக்ட் பண்ணுங்க. இப்போ 20, -15 இது எக்ஸுக்கு, இது ஒய்க்கு சப்ஜெக்ட் பண்ணுங்க. 20 ஸ்கொயர்னா 400 -4 என்ன -15 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 × 15 ஏ கொண்டா வரும், அந்த 4ம் 15 டிவைட் ஆகிடும். சிம்ப்ளை பண்ண ஃபஸ்ட்டு 5 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் இருக்கும், 80 டைம்ஸ் இருக்கும். திரும்பி 2 பண்ணால் இந்த 4 கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸ். அப்போ 20/3 தான் ஏ வேல்யூ. இந்த ஏ வேல்யூ கொஞ்சம் திரும்பி ஈக்குவேஷன் 1ல சப்ஜெக்ட் பண்ணுங்க. எக்ஸ் = -4 × 20/3 -80/3y. இந்த 3 இங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 3x² -8y தான் இந்த பேராபோலிக் ஆர்ச்சோட equation. Okay, thank you student.